நாம எதை செஞ்சாலும் அது யாருடைய பார்வையிலிருந்து மறையுதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து என்ன செய்யாது, அது ஒருபோதும் மறைவாக இருக்காது. யார் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் பார்த்துருவான். அல்லாஹ்வினுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு செயலை செய்யறேன், நான் செய்யக்கூடிய செயல் யாருக்குமே தெரியாது என்கின்ற ஒரு நிலையில் எந்த காரியத்தை நாம செஞ்சாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அது தப்பாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் 2 நபர்கள் இருந்தால் அங்கு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படித்தான் நீங்க எண்ணணும். நீங்க 3 நபர்கள் இருந்தால் அங்கு 4ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 5 நபர்கள் இருந்தால் 6ஆவதாக அங்கு அல்லாஹ் இருக்கிறான். இப்படித்தான் இருக்கணும். நம்முடன் எந்த நேரமுமே அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தில் தான் இருக்கணும். என்ன காரணம்னா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய பார்வையிலிருந்து யாரும் எந்த நிலையிலும் தப்ப முடியாது. ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து ஒரு அடியான் என்ன செஞ்சிட முடியாது, மறைச்சு செஞ்சிட முடியாது. நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹு தஆலா பாவத்தை மிகவும் பகிரங்கமாக செய்தவர்கள், அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தை மறந்து பாவங்களை மிகவும் ரசித்து செய்தவர்கள், பாவங்களை விரும்பி செய்தவர்கள், இவங்களை நாளைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அவங்கள அல்லாஹ் பேச விட மாட்டான். அவங்க அமைதியாதான் இருப்பாங்க. ஆனால் பாவம் செய்த அவருடைய உறுப்புகள் பேசும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களை அல்லாஹ் பேச விட மாட்டான். பாவத்தை விரும்பி செய்தவர்கள், பாவத்தை ரசித்து செய்தவர்கள், இந்த மாதிரி ஆட்களினுடைய நிலைமை நாளை மறுமையில எப்படி இருக்கும்னா, அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய உடல் உறுப்புகள் பேசும், அவருடைய கண்கள் பேசும், அது என்ன பாவம் செஞ்சிச்சுன்னு. அவருடைய கைகள் சொல்லும், அது என்ன பாவம் செஞ்சிச்சுன்னு. ஆக மொத்தம் அல்லாஹ்விடத்துல எதுவுமே மறைவாக இருக்காது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்விடத்துல எல்லா நிலையிலும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஒவ்வொரு நிலையிலையுமே அல்லாஹ்ட்ட பாதுகாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, யா அல்லாஹ் பாவங்களை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்கின்ற துவாவையும் அல்லாஹ்வும் குர்ஆன்ல கற்றுக் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு கேட்பாங்க, அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் நீங்க என்ன செய்யுங்க, பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை தவிர நம்மை பாதுகாப்பவர் யாருமே கிடையாது. அல்லாஹுவை தவிர பாதுகாப்பது யாரும் கிடையாது. ஒரு நன்மையான காரியத்தை நாம செய்யறதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். ஒரு நன்மையான காரியங்களை இந்த உலகத்துல நாம செய்து அதை அல்லாஹ் மக்பூலாக அதை கபூலாக்கி கொள்வதற்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவைப்படும். யாரு வேணாலும் என்ன செஞ்சிடலாம், தொழுதுறலாம். ஆனால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல மக்பூலாக அது கபூல் செய்யப்பட்டதா